இன்றைய திரைவிமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் தணல். ரவீந்திரா இயக்கத்தில் நடிகர் அதர்வா, அஸ்வின், லாவண்யா திரிபாதி, போஸ் வெங்கட், அழகம் பெருமாள் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு கும்பல் சிட்டி ஃபுல்லாக இருக்கிற பேங்க்கில் இருக்க பணத்தெல்லாம் கொள்ளையடிக்கிற முயற்சியில் ஈடுபடுது. இந்த இது தெரியாமல் தற்செயலாக இந்த கும்பல்கிட்ட சிக்கிக்கிறாங்க அதர்வா மற்றும் அவங்களோட நண்பர்கள். இதுக்கப்புறம் இந்த கும்பல் செய்கிற சதி திட்டத்தை அவங்க முறையடிச்சாங்களா இல்லையான்றதான் இந்த படத்தோட முழு கதையாகவே இருக்குது. இந்த படத்தோட கதை எப்படி நகருன்னா, நடிகர் அதர்வா ஒரு டியூட்டியில் புதுசாக ஜாயின் பண்ணுற ஒரு கான்ஸ்டபிளாக இருக்கார். அதுபோல் அவர் மாதிரி ஒரு 4, 5 நண்பர்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 பேர், இவரையும் சேர்த்து ஒரு 6 பேர் வந்து டியூட்டி ஜாயின் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நைட் ஃபுல்லாக தான் இந்த கதை ஃபுல்லாக பெரும்பாலும் ட்ராவல் ஆகுது. அதாவது ஒரு நாள் இரவில் என்ன நடக்கு அப்படின்ற மாதிரி தான் இந்த கதையை வந்து கொண்டு போயிருக்கிறாங்க. நடுவில் ஸ்டார்ட்டிங் ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சம் காமெடி சீன்ஸ், ஷாராவோட காமெடி சீன்ஸ் நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அப்படியே காமெடி ட்ராக்ல அந்த கதை அப்படியே மெதுவாக நகர்ந்தாலும் போக போக கொஞ்சம் விறுவிறுப்பு ஏறிட்டே இருக்குது. அப்புறம் படம் முழுக்க அதை அந்த விறுவிறுப்போட என்கேஜிங்காக கொண்டு போகுது. செகண்ட் ஹாஃப்லேயும் அந்த விறுவிறுப்பு இருக்குது. ஆனால் அந்த ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் கொஞ்சம் லென்த்தாக இருக்கனால படத்தில் அது ஒரு லேகாகவே பார்க்கப்படுது. இதில் மெயினாக அதர்வாவுக்கு ஈக்குவலாக அஸ்வினோட கதாபாத்திரம், அவர் ஒரு வில்லன் கதாபாத்திரனாலும் நல்ல ஒரு வலுவான ஒரு கதாபாத்திரமாக அவருக்கு வந்து டிசைன் பண்ணியிருக்கு. இது ஒரு கம்பேக் மூவியாகவே அவரை பார்க்கணும். ஏன்னா நிறைய படங்களை ஒரு சாஃப்ட் ரோலில் பண்ணியிருந்தாலும் இந்த படத்தில் ஒரு அதிரடியாக ஒரு ஒரு சைலண்ட் ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு வில்லன் கதாபாத்திரம் அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வந்து அவர் கச்சிதமாகவே இது பண்ணியிருக்காங்க. படத்தோட இன்னொரு ப்ளஸ் என்னென்னா ஆர்ட் ஒர்க். படம் முழுக்க இரவில் நடக்கிறதுனாலும் மேலும் அந்த ஒரு செட்டு அமைச்சிருக்க விதம், ஒரு ஸ்லம் ஏரியாவில் தான் பெரும்பாலான காட்சிகளில் வந்து இதாகுது. அதுபோக அந்த கொள்ளையடிக்கிறதுக்கான செட் ஒர்க்காக இருக்கட்டும் சரி, ஃபுல் அமைப்புமே நல்லா பக்காவாக வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஆர்ட் ஒர்க் இதில் வந்து நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். படத்தோட இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, நடிகர் அதர்வாவோட ஆக்டிங் சமீப காலமாக ஒரு ஒரு சாக்லேட் பாய்லேருந்து அவர் ஒரு சாலிட் ஆக்ஷன் ஹீரோவாக வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிட்டே வர்றாரு. அதுக்கு இந்த படம் ஒரு உதாரணமே சொல்லலாம். அஸ்வினும் சரி, அதர்வாவும் சரி ஒரு ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்குது. 2 பேரும் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். நடிகை லாவண்யா திரிபாதியோட ரோல் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. பெரிதளவில் அவங்களோட சீக்வன்ஸு இந்த படத்தில் இல்லை. கொஞ்சம் சீன்ஸ் வராங்க, அப்புறம் கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் வராங்கனால அவங்க ஃபுல் ஃப்ளெஜ்டாக இந்த படத்தில் அவங்க யூஸ் பண்ணலையோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மேலும் படத்தோட இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, மியூசிக் டைரக்டர் ஜஸ்டின் பிரபாகரன் அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்தில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இது ஒரு த்ரில்லராக கொண்டு போகும்பொழுது அடுத்தடுத்துன்றதுக்கு அதுக்கான பிஜிஎம் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். மேலும் ஒரு திரைவிமர்சன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜா.